இப்போ அடுத்தது ரிஷப ராசி அப்படின்னா, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை 2, 3, 4, அதுக்கடுத்து ரோஹிணி முழு நட்சத்திரம் இருக்குது, மிருகசீடம் 1, 2 பாதம் இருக்கு. அப்ப இந்த ரிஷப ராசியுடைய மாதம் அப்படின்னா வைகாசி மாதம். வைகாசி மாதம் நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சூப்பரான மாதம், அது இல்லாமல் ஸ்திர மாதம். ஒரு காரியத்தை செஞ்சால் ஸ்திரமாக நின்று அந்த காரியத்தை செய்கிறப்ப, ஸ்திரம்னு என்ன, அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறது, எந்த தடங்களும் வராது, அப்படி ஒரு நல்லா செய்கிறதுங்கிறத ஸ்திர மாதம். அப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் பொதுவாக ரிஷப ராசிக்கு யாருங்க, வைகாசி மாதம் எந்த சூழ்நிலையிலையும் நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, வண்டி வாகனம் சேர்த்துறது, பொருளாதாரத்துக்கு ஃபைனான்ஸு இல்லை தொழில் துவங்கிறது, இது மாதிரி நல்ல சுப நிகழ்ச்சிகளை வைகாசி மாதம் நிச்சயம் செய்யக்கூடாது. செஞ்சாருன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, விரயம் இதெல்லாம் ஏற்பட்டே தீரும். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமையும் அவர்களுக்கு சிறப்பான பலனை தராது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ராசி வந்து ரிஷப ராசி, ரிஷப ராசியோடைய அதிபதி சுக்கிரன். நம்ம சொல்லுவோம் ரிஷப ராசி அந்த வீட்டோடைய அதிபதி ஆட்சி தானே, ஏன் வெள்ளிக்கிழமை செய்யறதுக்கு என்ன அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் வைகாசி மாதம் உள்ள மாதத்துலேயோ இல்லை வைகாசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிறைய கஷ்டங்களை தொழில் ரீதியாக எல்லா ரீதியாகவும் கஷ்டப்படுறாங்க, பார்த்துட்டோம்.